ஐயா உண்டியா அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அந்த ஆல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனுக்குடன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழலாம். ஐயாவின் செய்திகளை கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு. நீட்டின காலில் நீசனிட்ட விலங்கோடே ஏழைகளுக்காக இருந்தார் பாரவதிலே கோளை குடும்ப குறும்பதனை வதைக்க மனு பாராவதிலே மாயாண்டி தான் இருந்தார் தனு பாரம் அடக்கி தாழ்மையுடனே இருக்க ஆகாது நீசன் அழியும் நினைவதிலே போகாத படிக்கு பேயந்தனை விலங்கில் போட்டுவை என்றும் புள்ளி பாதனம் என்றும் கோர்ட்டுக்காரர் தனக்கு கொடுத்தானே உத்தரவு. அந்த கலிராஜன் அவனுரைத்த உத்தரவு போல் சந்தமுனி மாயனையும் தான் விலங்கில் விட்டு வைத்தான். அப்பொழுது மாயன் அதிக சான்றோர்களுக்காய் இப்பொருதி கொண்டு இருக்கேன் என இருந்தான். நாட்டு சோதனைக்காய் நாராயணர் விலங்கி நீட்டின காலோடு நிலம் வார்த்தை இருந்தான். சாணான் பால் வைத்து சந்தோஷ பாலேத்து நாணாமல் எம்பெருமாள் நல்ல சொலையில் இருந்தான். ஐயாவை திருவனந்தபுரத்துக்கு இழுத்துச் செல்லுகின்றார்கள். அந்த மன்னனுடைய கட்டளையின் பேரிலே கால்கரங்களை சங்கிலியிலே பிணைத்து பகற்கல்லனை போல சுசீந்தரத்திலே இருந்து கோட்டாறு, சுங்காங்கடை, பல்பனாபுரம், தக்கலை வழியாக நீசர்கள் வாழுகின்ற நெடுந்தருக்கள் ஊர் வழியே பாச கயிறு கொண்டு கட்டி பகல் கல்லனைப் போலே திருடனைப் போலே ஐயாவை இழுத்துச் சென்றாலும் அவர் மனமன்னும் உள்தருவிலே இந்த சோதனைகளை சாதிக்கின்ற நிலையில் அடக்கமாக பொறுமையாக கருதி கொண்டு வழி நடக்கின்றார். தக்கலையில் ஒரு நாள் இரவு ஒரு டானாவிலே அடைத்து வைத்துவிட்டு அடுத்த நாள் அங்கிருந்து திருவனந்தபுரத்துக்கு இழுத்துச் செல்லுகின்றார்கள். வாழ்வச்சபுரம், வில்வச்சபுரம், வாலராமபுரம் வழியாக திருவனந்தபுரத்திலே நதிக்கரை, வனத்துறை, கடற்கரை வழியாக கொண்டு சேர்த்தார்கள். அங்கே எம்பெருமானை சிங்காரத்தோப்பு என்னும் இடத்திலே சிறை வைக்கும்படியாக மன்னன் கட்டளையிட்டார். ஆனால் எம்பெருமானும் அந்த அடர்ந்த மரச்சோலைகளை எல்லாம் பார்த்து மனதிலே எண்ணுகின்றார்கள். அன்றொரு நாள் ஸ்ரீரங்கம் வழியாக செல்லுகின்ற போது இந்த இடத்தையெல்லாம் கண்டு மகிழ்ந்தோம், எத்தனை நாள் ஆகிவிட்டது என்று ஐயா அதை நினைந்து அகமகிழ்கின்றார். என்ன சொல்லி சிறை வைக்கின்றார்கள்? சபையில் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் இவன் பதிலே சொல்லவில்லை, சபையை அவமதித்து விட்டான் என்ற குற்றத்தை சாட்டி 3.25 மாதம் சிறை வைத்தார்கள். மனுப்பாராவதிலே மாயாண்டி தனுப்பாரம் அடக்கி தாழ்மையுடன் இருந்தார். ஆகாத நீசர்கள் அழியும் நினைவதிலே இவரை எங்கும் போய்விடக் கூடாது, போகவிடக் கூடாது என்று கட்டுத்திட்டாக காவல்களெல்லாம் போட்டார்கள். நீ இனி அந்த சாணாரிடத்திலே செல்லக்கூடாது,
எங்களோடு இருக்க வேண்டும், இருப்பாயா என்று பயமுறுத்தி புழுகனி அறைக்குள்ளே அடைத்து வைத்தார்கள். ஒட்டக கூட்டத்துக்குள்ளாக நிறுத்தினார்கள். யானை கூட்டத்துக்குள்ளாக தூக்கி வீசி எறிந்தார்கள். ஆனால் அந்த உயிர்கள் எல்லாம் அடக்கமாக எம்பெருமானை அறிந்து கொண்டு அவருக்கு எந்த பாதகமும் செய்யவில்லை. இந்த சோதனைகளிலெல்லாம் அவன் அடங்க மாட்டான். அவனை இன்னும் சோதிக்க வேண்டும் என்று காற்று புகாத அரங்குக்குள்ளாக வத்தல் போட்டு தீ வைத்தார்கள். அதற்குள்ளாக எம்பெருமானையும் அடைத்து வைத்தார்கள். அப்பொழுதும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அடுத்தபடியாக நீற்றுக்கள் கொண்டு வந்து நீட்டி போட வேணும் என்று நீசனும் நினைத்தானே சிவனே ஐயா, இந்த நினைப்பிற்கு பூச்சோரிகிறான் என்று எண்ணி நினைத்து கொண்டேன் சிவனே ஐயா. சுண்ணாம்பு காலவாயிலை வைத்து சிப்பியோடு சிப்பியாக இவனை நீட்டி புகையோடு புகையாக ஆக்கிவிட வேண்டும் என்று சோதித்தார்கள். அப்பொழுது ஐயா என்ன நினைக்கிறார்? கூடை கூடையாக மலர்களை அள்ளிக்கொண்டு கொட்டுகிறார்கள் என்று ஐயா மனதிலே நினைத்தார். இதிலும் அவன் தேறிவிட்டான், இன்னும் அவனை சும்மா விடக்கூடாது என்று எண்ணிய மன்னன் தீயிலே போட்டு வாட்டுவதற்காக சோதனை செய்தார். நெய்யூற்றி கட்டையடிக்கு தீயையும் வைத்து அதில் நீந்தி கொடி என்றானே சிவனே ஐயா, குளியாத மேனியில் குளிக்க நாளாச்சுதென்று குளி போட்டு நின்றேன் ஐயோ சிவனே ஐயா. மக்களெல்லாம் ஐயோ ஐயோ என்று அலறி துடித்தார்கள். அப்பொழுது அந்த அனலிலே இருந்து வெளியே வருகிறார். அக்கினி குண்டத்திலே, அதாவது பெரிய பெரிய விறகு கட்டைகளை அடுக்கி அது குபீர் என்று பற்றி எறிய வேண்டும் என்று கொடங்கொடமாக நெய்யிட்டு தீ வளர்த்தார்கள். அந்த தீயிலே தூக்கி எறிந்தார்கள். அதிலிருந்து கரையேறி வந்த எம்பெருமான் சொல்லுகின்றார், மக்களே, எனக்கு காற்று புகாத அரங்கு அலங்கார தேர்தட்டாக விளங்கியது. சிப்பியை நீட்டுகின்ற காலவாய் எனக்கு மலர்படுக்கையாக காட்சியளித்தது. இப்பொழுது இந்த நீசர்கள் வளர்த்த இந்த அக்கினி குண்டம் குளியாத மேனியில் குளிக்க நாள் ஆச்சுதென்று குளி போட்டு வருகின்றேன். அதாவது என் தேகமெல்லாம் திமிர்த்து போயிருந்தது, குளித்து கனநாளாகிவிட்டது. இப்பொழுது ஒரு அழகான தாமரை தடாகத்திலே தூக்கி வீசி எறிந்தார்கள். அந்த தடாகத்திலே நான் முக்குளி போட்டு நீந்தி விளையாடி வருகின்றேன் என்று அந்த மக்களுக்கு சொன்னார். இப்படியெல்லாம் நீசர்களுடைய சோதனைகளை எம்பெருமான் தன்னுடைய சாதனையாக்கி அவைகளிலே வெற்றி பெற்றார். ஆனால் அவரை அடைத்து வைத்திருந்த அந்த சிங்கார தோப்பிலே நிறைய மக்கள் வந்து கூடினார்கள். அங்கு உள்ள பட்சி பறவைகள் எல்லாம் ஏலேலம் கூறி எம்பெருமானுடைய புகழை பாடியது. சாணான் பால் வைத்து சந்தோஷ பால் ஏற்று நாணாமல் எம்பெருமான் நல்ல சோலையிலே வீட்டிருக்கின்றார். சோலையிலே வாழ்பறவை சுவாமி வந்தார் என்று சொல்லி ஏலேலம் கூறி என் நேரமும் தொழுது நன்றான மமுனியும் நல் பறவை ஞானதும் கொண்டாடி கொண்டாடி கொஞ்சி விளையாடிருக்கும் இந்த வன சொலையிலே எம்பெருமாள் தான் இருக்க சந்தமுடன் அருள்கள் சதகோடியாக வந்து தொழுது நமஸ்கரித்து தூயோன் பாதம் பூண்டு முழுதும் உன் பாதம் என மொய்குழலால் சிலர்கள் 40 வயதாய் நான் பிள்ளை இல்லாதிருந்தேன் காப்பது உன் பாதம் என கண்டு தோழுத பின்பு தந்தார் எங்களுக்கு சந்ததிதலை தோங்க வந்தாரே நாயடியார் வாழும் மனையிடத்தில் என்ன உபகாரம் இவர்க்கு நான் செய்வோம் என்று கண்ணல் கதலி கனிகள்
ஒப்பளிக்கும் நேரம் முன்னே கூடாதோ இவரால் ஏதோ ஒரு தொழிலா இவர் வம்மலாயிருக்க சூதால் கொடுமை வந்து சுற்றுங்கணிசனுக்கு என்று சில பெண்கள் ஏழை பங்கோனருளை கண்டு தொழுது கருத்தகலா நின்றிடுவார் அப்படியே நருள்கள் மாதி நாராயணரை செப்படி போல் அவர்க்கு செய்த நன்றி சொல்லியவர் ஊரைக்கு போக குர நினைவில்லாமல் நாரணரை சூழ்ந்து நமஸ்காரம் செய்து நிற்பார் சூழ்ந்து நருள்கள் தொழுது மிக நிற்கையிலே தாழ்ந்து சாகுங்கலியன் சரடந்தனை நோக்கி ஒரு சனானை பிடித்து கொண்டு வந்தோமே துய்ய இரும்பு விலங்கதிலே போட்டு வைத்தோம் சாமி என்று பாவித்த சானந்தனை நாமும் காமியத்தால் பெருத்த கடுவாய்தனை வருத்தி ஏவி விட்டு பார்த்து இருவகையும் தனறிந்து போமனவே சொல்லி பேயந்தனை அனுப்ப வேணுமே இப்போ விவரம் என்ன என்றுரைத்தார் ஆணுவ மூர்க்க அரசன் மீது உரைக்க நல்லதுதான் என்று நாட்டமுற்று சரடன் வல்லவில செவுகரை வாவந்தாருகளைத்து இப்போதொரு நொடியில் 7 மலையும் தேடி வெற்போடு வெற்பு எல்லாம் வேகமுடன் தேடி வேகம் பெரிய வேங்கை கடுவாய் பார்த்து நாகமதிலும் கடிய நல்ல கடுவாய் பார்த்து நாளிகை எனதுக்குள் நம்மிடத்தில் கொண்டு வர தூளியது பறக்கும் சூறாவளியது போல் கொண்டு வவனவே கூறி சரணனுமே வெண்டுரைப்பான் பின்னும் வீரியமாய் செவகர்க்கு நன்று மொழி கேளு நல்வீர செவகரி இன்றேழு மணிக்கு இங்கே கொண்டு வராட்டால் தூக்கிய உங்களையும் தூண்டலிலே போட்டிடுவேன் ஆக்கினைகள் செய்திடுவோம் ஆமிசத்தை வாங்கிடுவோம் என்று செவகரை இருக்க மூடன் இறுக்கி என்று போம் எனவே ஏற்ற வரிசை கொடுத்து அனுப்பினான் செவகரை அந்த வேளைதனிலே பனிப்பிசினும் வெயிலை கண்டு பாதறின போ பதறியே செபுகர்கள் பண்பாக சட்டையிட்டு குதறியே வந்து கூண்டுரைப்பார் மயனோடு சிங்காரத்தோப்பிலே எம்பெருமான் வந்திருக்கின்ற விவரத்தை அறிந்து ஐயாவை வணங்கி அருள் பெற்ற மக்களும் இப்படி பூவண்டந்தோப்பிலே புதுமை ஒன்று நடக்கிறதாம், நாமும் அவரை போய் பார்த்து வர வேண்டும் என்று எண்ணி இருந்த மக்களும் இப்பொழுது அவர் நம்மிடத்திலே வந்திருக்கின்றார், கண்டிப்பாக அவரை போய் பார்த்து வணங்கி அருள் வர வேண்டும் என்று திரளாக கூடினார்கள். அங்கே ஒரு அம்மா சொல்லுகிறாள், ஐயா 40 வயதாய் நான் பிள்ளை இல்லாதிருந்தேன், காப்பது உன் பாதந்தான் என்று அறிந்து உம்மை வந்து கண்டு தொழுத பின்னாலே எனக்கு சந்ததி தலைத்தோங்க வைத்தேன். அப்படிப்பட்ட அப்பனாகிய தங்களை வந்து தரிசிக்க வேண்டும் என்பது இந்த ஏழையினுடைய அவா. ஆனால் என்னுடைய ஏழ்மையானது மீண்டும் அங்கு வருவதற்கு வாய்ப்பை அருளவில்லை. என் போன்ற ஏழை எளிய மக்களினுடைய
ஆவலை பூர்த்தி செய்வதற்குத்தான் நாயடியால் வாழுகின்ற மன இடத்திலோ வந்தீரோ சுவாமி என்று ஐயாவை வணங்கி நின்றார். ஆனபல வஸ்துக்களையும் ஐயாவுக்கு என்று தர்மமாக அங்கே கொண்டு செய்தார். அங்கு வந்த மக்களெல்லாம் ஐயாவுடைய திருமுகத்தை பார்த்தும் அவருடைய அருள் வாக்கை கேட்கும் அவருடைய ஆற்றலை கண்டு மனமகிழ்ந்தும் தன்னுடைய கூரைக்கு போக வேண்டுமே என்ற எண்ணம் இல்லாமல் அங்கேயே இருந்தார்கள். நாள்வழியாக மன்னன் எம்பெருமானுக்கு செய்த நியாயமில்லாத பல சோதனைகளுக்கு ஆட்பட்டு எம்பெருமான் அதிலே வெற்றி பெற்றதைக் கண்டு மீண்டும் மன்னன் பொறாமை கொண்டான். இவனை இல்லாமல் அழித்தே விட வேண்டும், என்ன செய்யலாம் என்று மந்திரிகளை கூட்டி ஆலோசனை செய்தான். காட்டிலே சென்று கொடிய வேங்கை ஒன்று கொண்டு வந்து அந்த வேங்கை புலிக்கு இரையாக்கி விட வேண்டும் என்று எண்ணினான். அந்த எண்ணத்திற்கு வீரர்களை அழைத்து உடனே காட்டிலே சென்று எங்கெங்கெல்லாம் கடுவாய் கிடைக்குமோ அந்த மலைகளெல்லாம் அலைந்து திரிந்தாயிலும் கோபம் பொருந்திய கொழுத்த பருத்த வேங்கை ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதுவும் இன்று 7 மணிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வராவிட்டால் உங்களை ஆக்கினைகள் செய்வோம், ஆமிசத்தை வாங்கிடுவோம் என்று பயமுறுத்தி ஏற்ற வரிசை கொடுத்து அனுப்பினார். அந்த வீரர்களெல்லாம் கூடி எண்ணுகின்றார்கள், ஐயையோ நாம் அழிந்தே போகப் போகிறோம். ஏனென்றால் இந்த மன்னன் சொன்னது போல அத்தனை பெரிய வேங்கை ஒன்றை நம்மால் இன்று 7 மணிக்குள்ளாக பிடிக்க முடியாது. நம்முடைய குடும்பமெல்லாம் அலையப் போகிறது. இவன் கண்டிப்பாக நம்மளை தூண்டலிலே மாட்டத்தான் போகிறார் என்று அந்த வீரர்கள் எல்லாம் வேதனைப்பட்டார்கள். அதிலே ஒருவன் சொல்லுவான், அடே தாமரகுலத்து சன்னியாசியினுடைய கீர்த்தியை பற்றி அறிந்தீர்களா? இந்த மன்னன் விஷத்தை கொடுத்ததிலே இருந்து நெய்யூற்றி தீ வளர்த்து அக்கினி குண்டமாக்கி அதிலே தூக்கி வீசி எறிந்த போதும் கூட இந்த மன்னனுடைய சோதனை அவரை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அன்பாக அவரை பணிந்து நின்ற மக்களுக்கு சிங்காரத்தோப்பிலே என்ன என்ன உபகாரங்கள் செய்திருக்கிறார் தெரியுமா? எனவே நாமும் இந்த சோதனையிலே இருந்து பிழைக்க வேண்டுமானால் அந்த சுவாமியை கண்டு அவருடைய அருளை பெற வேண்டும் என்று உரைத்தார். உடனே எல்லோருமாக எம்பெருமானிடத்திலே வருகின்றார்கள். வந்து ஐயாவை பணிந்து என்ன சொல்லுகின்றார்கள்? நாரணரே, நாங்கள் போகும் காரும் அம்மது பேராய் நடக்க வேணும் பெரிய திருமாலே. உம்மை சோதிக்க ஒரு கடவாய் கொண்டு வர செம்மையில்லா ராஜா செனமேனீனர்கள் ஆனதினால் கடுவாய் அடியேன்கள் கையதிலே போனவுடன் சிக்கிடவும் வரந்தாரும் புண்ணியரே என்றுரைக்கே செபுகர்கள் எம்பெருமாள் உள்ளதில் நன்றி நன்றி என்று நாராயண சீரித்து விடை கொடுத்தார் கடுவாய் வேகம் அதில் சிக்கிடவும் படை சேவகர்கள் பாரமலை தானேறி கடுவாய் கீழேக்கும் கனமலைகள் தந்தீடி முடிக்கு தலையாரி முஜீவலையணிந்து காடுகளைத்து கடுநோய்கள் விட்டேவி வேடிவர்களெல்லாம் விரைந்து கலைத்தனரே. கலைக்கு ஒரு கடுவாய் கடுமீகம் கொண்டெழுந்து வலைக்குள் நுழைந்தது கான் மாயவனார்தன் ஜெயலாய். உடனேதான் ஜவுகர்கள் ஓடி மிகவ நடந்து அடவுடனே வலை அமர்த்தி மிக போட்டு உபாயத்தால் சென்று ஒரு கூட்டுக்குள்ளடைத்து
பாசத்தால் கட்டி கனகூடு தானெடுத்து தாமரை குளத்தூர் சன்னியாசி பாதம் மதாய் நாமளும் மன்னனுக்கு நாடி விளைத்தோமென்றான். நல்ல வெண்ணி உண்டு நற்சானாதமிடம் வல்லவர்தான் என்று மகாதயவை கொண்டாடி தேடி தெரியாமல் திக்கு எங்கும் ஓடாமல் ஓடி திரியாமல் உற்றசானா சாமியினால் நாமும் பிழைத்தோம் நம் உத்தியோகம் பிழைத்து சீமையாளு ராஜன் செப்புவாக்குப்படி கடுவாயை கொண்டு காலமே போமென வெடுவாக குடதுக்குள் வேங்கைதனையாமாற்றி சுமந்து கொண்டு வந்தார் சேவகரும் படையும் அமர்ந்த கடுவாய் அதருகின்ற ஓசையினால் நருட்கள் மீக பதறி நால்கரைக்கும் ஆள்கள் விட்டு வருகின்ற வேளையிலே மகாகோடி ஆய்சனங்கள் சுவாமி என்ற சனனை சோதிக்க வேணும் என்று ஆமியம்மாய் கடுவாய் அதோ கொண்டு வராரு பார்க்க வரும் சனங்கள் பல சாதியும் கூடி போர்க்கு திரள் போல் போற வகை போலே எண்ணிறந்த நருகள் இதில் கூடி வந்தனரே மண்ணளந்த நாதன் மனம் மகிழ்ந்தே இருந்தார் சுவாமி அருகில் சூழ்ந்திருந்த சான்றோர்கள் நாம் இனித்தான் செய்வதென்ன நாதனே என்று சொல்லி கேட்டு நாராயணரும் கீழ்ச்சுண்டு குள்மயண்டு நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான். பட்டி பறவை பல சீவ ஜந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ணநாதனும் நான் மண்ணேலும் அளந்து மாய பெருமாளும் நான் விண்ணேலும் அளந்த விஷ்ணு திருவுளம் நான். ஏகம் படைத்தவன் நான் எங்கும் நிறைந்தவன் நான் நாக கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ ஆக பொருள் மூன்றும் அடக்கம் வந்து அனதினார் ஜீவ ஜந்துக்கெல்லாம் ஜீவனும் நனல்லவோ இந்நீதரெல்லாம் என்னை அறியாதிருந்தான் மின்னிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதோ என்று அடங்கி ஏகந்தனை நினைத்து ஒன்றுக்கு அஞ்சாதே உற்ற மக்கள் சான்றோரே பதறாதே எந்தனுட பாலகரே என்று சொல்லி இதராத மாயவனார் இருந்தார் காணம்மானை அப்போங்கவர் இருக்க அம்மிருகமானதையும் வெப்போடு நெஞ்ச மனிதரஜனிடம் கொண்டு வை
சந்தோஷமுடன் அன்று சீமைகளுக்கு ஆன வரிசை கொடுத்து இன்று கடுவாய் இப்போது கொண்டு சென்று கூட்டில் அடைத்து கோபம் அது வருத்த இட்டிமையாய் அதற்கு இறை ஒன்றும் போடாமல் இன்றைக்கு வைத்து இது நாள் கழிந்த பின்பு சென்றந்த பெயனிடம் சொல்லிவிடலாமெனவே அடைத்து வைப்போம் எனவே அரசன் வீடை கொடுக்க திடத்தம் உள்ள ஜவுகர்கள் சென்றடைத்தார் கூடதிலே. அப்போ அந்த படை வீரர்கள் எல்லாம் ஐயாவை கண்டு தொழுது வேண்டிக் கொள்ளுகின்றார்கள். நாராயணரே, நாங்கள் போகின்ற கருமம் பேராக நடத்தி வைக்க வேண்டும் ஐயா, அது நடந்தேற வேண்டும். உம்மை சோதிப்பதற்காக செம்மை கட்ட ராஜா ஒரு வேங்கை பிடித்து வரும்படியாக எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அவன் சொன்ன அந்த 7 நாளிகைக்குள்ளாக எங்களால் அந்த கடுவாய் பிடித்து வர இயலாது. அப்படியானால் எங்களை அவன் தூண்டலிலே மாட்டி விடுவான், எங்கள் குடும்பம் அலைந்து போகும். நாராயண சுவாமி, உம்முடைய கருணை உண்டுமானால் நாங்களும் பிழைப்போம், உத்தியோகமும் பிழைக்கும். மன்னன் செப்பு வாக்குப்படி கடுவாய் கிடைத்தால் எங்கள் குடும்பமும் தலைக்கும். உம்முடைய கருணை வேண்டும் என்று தொழுது நின்றார்கள். அவர்களுடைய உண்மையான மனத்தை அறிந்து கொண்ட எம்பெருமான் அவர்களுக்கு அன்புடனே விடை கொடுக்கின்றார். காட்டிலே போய் வேடுவர்கள் வைத்து முச்சுவலை அணிந்து காடுகளையும் நீங்கள் நினைத்தது போலுள்ள வேங்கை கிடைக்கும் என்று ஐயா உத்தரவு கொடுத்தார். அந்த உத்தரவை பெற்றுக்கொண்ட அந்த வீரர்கள் வேடுவர்களையும் அழைத்துக் கொண்டு காட்டிலே சென்று முச்சுவலை அணிந்து காடுகளைக்கின்றார்கள். எங்கிருந்து வந்தது வேங்கை என்று அறியாத நிலையிலே ஒரு புதருக்குள்ளாக இருந்து வேகமாக வந்த ஒரு வேங்கையானது இவர்கள் வைத்திருந்த வலைக்குள்ளாக வந்து மாட்டிக்கொண்டது. ஓடி வந்து வலையை அமர்த்தி கொண்டு சென்ற இரும்பு கூட்டுக்குள்ளாக அந்த வேங்கையை அடைத்து காவலர்கள் சுமந்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி உபாயத்தால் சென்று ஒரு கூட்டுக்குள்ளாக அடைத்து அந்த கடுவாயை சுமந்து கொண்டு வருகிற போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நினைக்கிறார்கள், தாமரை குளத்தூர் சன்னியாசி பாதமதான் நாமளும் மன்னனுக்கு நாடி பிழைத்தோம், நம்முடைய உத்தியோகமும் பிழைத்தது, நம்முடைய குடும்பமும் தலைத்தது. சும்மா சொல்லக்கூடாதப்பா, தேடி திரியாமல் ஓடி திரியாமல் அந்த சுவாமி சொன்ன அந்த வழியிலே காட்டிலே சென்று காடுகளைத்து அப்படியே வேங்கை கிடைத்து விட்டதே. நல்ல வெண்ணி உண்டு நச்சானா சாமியிடம், வல்லவர்தான் என்று எம்பெருமானை மகாதயவாக கொண்டாடி அந்த கடுவாய் வேங்கை அமர்ந்திருக்கின்ற கூட்டை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். கடுவாயை கொண்டு காலமே போவோம் என்று அவர்கள் வருகிற போது ஆங்காங்கு மக்கள் கூடி நிற்கிறார்கள். ஏனென்றால் அது ஓடுகின்ற அந்த சத்தம், அதனுடைய ஓசை, இதையெல்லாம் கேட்ட மக்கள் வேங்கை பிடித்து வருகிறார்களாம், போய் பார்ப்போம் என்று வேடிக்கையாக கூடினார்கள். அதே சமயத்திலே வேதனையோடும் அன்பு மக்களும் அதை பார்த்தார்கள். ஐயோ, இந்த கொடிய வேங்கைக்கு எம்பெருமான் இரையாகி விடுவாரோ, நாமெல்லாம் இனி தனியர்கள் தானோ என்று மனதிலே அறிந்து கொண்ட அந்த மக்கள் அந்த விவரத்தை வந்து சுவாமியிடத்திலே சொல்லுகின்றார்கள். சுவாமி, எங்களுக்கு இனி என்ன சொல்லுகிறீர்? நாம் இனி என்ன செய்ய வேண்டும்? இப்படி பருத்த கொழுத்த வேங்கை ஒன்று கொண்டு வருகிறார்களே என்று அந்த மக்கள் சுவாமியை வந்து அழுது சொன்னார்கள். ஐயா சொல்லுகின்றார், மக்களே, நாட்டுக்கு அறிவிதி நான், நாதமயமாக எங்கும் விளங்குகின்ற நாராயணனும் நான். பட்சி பறவை பல ஜீவ ஜந்துகளை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண